இஸ்லாமிய மக்களை எப்படி கொன்று குவித்து இருக்கிறார்கள், எத்தனை மத கலவரங்கள், எத்தனை மொழி கலவரம், எத்தனை இன கலவரம் இந்தியா முழுக்க கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள். மொத்தாம்போக்கா போறப்ப இவ்வளவு கலவரம் அவ்வளவு கலவரம் நடந்துச்சு, நம்ம எப்படி சொல்ல முடியும்? என்ன நடந்தது? மணிப்பூரில் என்ன சாம்பரனை போட்டு தேவத்தனை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பெண்மணிக்கும். காங்கிரஸ் ஆட்சியிலே விவசாயிகள் இந்த அளவிற்கு கொத்து கொத்தாக செத்து மடிந்தார்களா? இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளை தீவிரவாதி போன்று பிரிவினைவாதி போன்று இந்திய அரசாங்கம், மத்திய பாஜக அரசாங்கம் அவளை இழிவுபடுத்தினால் பெத்த தாயை கொச்சைப்படுத்துவது சமம். நேற்று கூட சொல்லுகிறார் கோமாளி அண்ணாமலை, ஜன்னலும் திறந்திருக்கிறேன், கதவும் திறந்திருக்கிறேன், வாருங்கள் வாருங்கள் என்று. எவனும் வந்த பாடு இல்லை. வெறும் கூகுள் பே, போன் பேல பணம் அனுப்பிவிட்டால், டிஜிட்டல் முறையில் பணம் அனுப்பிவிட்டால் இந்தியா வளர்ந்து விடுமா? இப்போது அதற்கு 2000 ரூபாய்க்கு மேலே அனுப்பினால் பணம் என்று சொல்லுகிறீர்கள், கமிஷன் என்று சொல்லுகிறீர்கள். வெறுமனே பணத்தை வங்கியில போட்டு வைத்தால் அதற்கும் பணம் பிடிக்கிறீர்கள். பாஜக தான் நடிகர் விஜய் அவர்களை களத்தில் இருக்கிறார். ஆமா ஆமா, அவர் தான் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க 1000 சொல்லுவாருங்க. அதாவது சந்திக்கலையே சார் அவர். உங்களுடைய ரசிகருடைய வாக்கு வங்கி யாருக்கு செல்லும் சொல்லி இருக்கிறீங்களா? இந்தியா உலக அளவுல 3வது பொருளாதார நாடாக மாறும் அப்படின்னு பாரத பிரதமர் பேசுறாரு. மீண்டும் மத்திய பாஜக அரசு ஆட்சிக்கு வந்தால் ஆனால் அம்பேத்கர் இந்த சட்டம் காணாமல் போகும். ஒரு கட்டமைப்பு கொண்டு வரணும்ல. அது என்ன? தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்பு தானா? இந்த தேர்தலில் உங்களுக்கு மையம் இல்லையே, இந்த தேர்தலில் உங்களுக்கு நீங்கள் நிற்கவில்லையே. பார்த்தீர்களா, நாங்கள் இத்தனை சன வாக்கு வங்கி தமிழகத்தில் வைத்திருக்கிறோம், பாஜக வளர்ந்து விட்டது, ஒரு சுயத்தம்பட்டு அடிக்க வேண்டும். இந்த தேர்தலில் அண்ணாமலை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார், அவருடைய நடைப்பயணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்றி பயணமா இருக்கு அப்படின்னு பாஜக தரப்பினர்ல பேசப்படுது. சார், அவர்கள் தான் பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய, அவருக்கு ஆதரவு ஒத்து ஊதக்கூடிய அந்த சிறிய கட்சிகளை பேசலாம், இந்த கோமாளி அண்ணாமலை பேசலாம், மக்கள் பேசுகிறார்களா? நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகுதான் சர்வதேச அளவுல, நீங்க இந்தியா மட்டும் இல்ல, இந்திய அளவுல நீங்க பேசுற மாதிரி சர்வதேச அளவுல இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டிற்கு ஒரு பெருமை கிடைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் பல ஆண்டு காலமாக இருந்த தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள், அது அயோத்தி விவகாரமா இருக்கட்டும், காஷ்மீர் விவகாரமா இருக்கட்டும், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறார் பிரதமர் அவர்கள் அப்படின்னு பாஜக பெருமையோடு மாறுதட்டி பேசிக் கொள்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? தேசிய முன்னேற்ற கழகம் எப்படி பாக்குது? இல்ல, தேசிய முன்னேற்ற கழகம் என்பது அரசியலே நாங்கள் 3 மாத கை குழந்தை. நான் என்னுடைய பார்வையை பார்ப்பதை விட ஒட்டுமொத்த நடுநிலையானுடைய பார்வையாக நான் தங்களுடைய பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதாவது வெறும் ராமர் கோவிலுக்கு தீர்ப்பு வழங்கி கோவிலை கட்டிவிட்டால் மட்டுமே இந்தியா ஒளிர்ந்து விடுமா, மிளிர்ந்து விடுமா? காஷ்மீரில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த பிரச்சனை தீர்த்து வைத்து விட்டோம் என்று சொல்லுகிறீர்கள். அது பிரச்சனை நீங்கள் தீர்த்து வைக்கவில்லை, பிரச்சனையை கோந்துவிட்டு எறிவதற்கான முகாதாரத்தை கையில் எடுத்திருக்கிறீர்கள். ஒன்று, இந்த 2 விஷயங்களை பாஜக சங்கங்கள் தொடர்ந்து இது போன்று பேசுகிறான்னு சொன்னால், இந்தியாவுடைய ஜிடிபி எப்படி இருக்கிறது? 2014க்கு பிறகு வந்த மத்திய பாஜக அரசு இந்த மக்களிடத்திலே என்னென்ன கோர தாண்டவத்தை அரங்கேற்றி இருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மை மக்கள், அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய மக்களை எப்படி கொன்று குவித்து இருக்கிறார்கள், எத்தனை மத கலவரங்கள், எத்தனை மொழி கலவரம், எத்தனை இன கலவரம் இந்தியா முழுக்க கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார்கள். இதுவெல்லாம் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறதா? பொத்தாம்போக்கா போறப்ப இவ்வளவு கலவரம் அவ்வளவு கலவரம் நடந்துச்சு, நம்ம எப்படி சொல்ல முடியும்? என்ன நடந்தது? மணிப்பூரில் என்ன சாம்பரனை போட்டு தேவத்தனை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பெண்மணிக்கும், கொத்து கொத்து கருப்பைத்து கொலை செய்து இருக்கிறார்கள், இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது என்ன? இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பாரத மாதாக்கு ஜெய் என்ன சொல்லுகிறார்கள்? பாரத மாதாக்கு ஜெய். அப்போதான் அந்த மாதா என்றால் ஒரு பெண்ணை குறிக்கிறது. ஆனால் நீங்கள் பாரத மாதா ஜெய் என்று சொல்லக்கூடிய உங்கள் ஆட்சியிலே தான் அங்கே பல பெண்கள் கற்பழித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 100க்கும் 1000க்கும் மேற்பட்ட இளம் பெண்களை வீதியிலே நிர்வாணப்படுத்தி மணிப்பூரிலே காட்டுக்கு அழைத்து சென்று கொத்து கொத்தாக ஒவ்வொரு மரத்துக்கு கீழே படுக்க வைத்து கொத்து கொத்த கற்பழித்து கொலை செய்திருக்கிறார்கள். மறுக்க முடியுமா? நீங்கள் தான் பாரத மாதாவிற்கு கொடுக்கக்கூடிய லட்சணமா? அதாவது இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இல்ல ஒரு காணொளி வந்தது, ஒரு 2 பெண்கள், அது கண்டிக்கத்தக்க விஷயம், அவமானப்பட வெட்கி தலைகுடிய வேண்டிய ஒரு விஷயம் தான். அப்புறம் இந்தியாவுக்கு எப்படி சார் பெருமை? நீங்க கொத்து கொத்தாக நீங்க ஒட்டுமொத்தமா மணிப்பூரே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றது எப்படி நம்ம ஆதாரம் இல்லாம ஒத்துக்க முடியும்? அதாவது பல காணிகள் வந்திருக்கிறது.
ஆனால் உடனே அது வந்து தடை செய்யப்பட்டு காணொலியாக மாற்றி விடுகிறார்கள். போது ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அத்தனையும் மத்திய அரசுக்கு தான் நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் என்ன வெளியிட வேண்டும், என்ன வெளியிடக்கூடாது, எதற்கு தடை விதிக்க வேண்டும், எதற்கு தடை விதிக்கக்கூடாது, அவர்கள் ஒரு அஜெண்டா வைத்திருப்பார். அதை வைத்து தான் நான் சொல்லுகிறேன். ஆகவே நீங்கள் நேரடியாக மணிப்பூருக்கு சென்று நீங்கள் ஒரு ஆய்வுகளை, ஒரு டாக்குமெண்ட்ரி படத்தை எடுங்களேன், அதில் உங்களுக்கு உண்மை தெரியும். ஆகவே நான் கேட்பது, இந்தியாவுடைய பெருமை என்பது 2014க்கு முன்பாக இருந்தது. இந்தியாவுடைய கட்டமைப்பு என்பது 2014க்கு முன்னாடி இருந்தது. இந்தியாவுடைய சகோதரத்துவம் என்பது 2014க்கு முன்பாக இருந்தது. இந்தியாவுடைய பன்முக தன்மை என்பது 2014க்கு முன்பாக இருந்தது. இந்தியாவுடைய கலாச்சாரம், அனைத்து மத கலாச்சாரம் ஒருமித்த கருத்தோடு ஒரு குடும்பமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் 2014க்கு முன்பாக இருந்தார்கள். இப்படியெல்லாம் இருந்த இந்தியாவை 2014க்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த கோர தாண்டவத்தை, மதத்தை வைத்து, மொழியை வைத்து, இனத்தை வைத்து அரசியல் செய்து இந்தியா என்கிற பன்முகத்தன்மையை மத்திய பாஜக அரசு சிதைத்துக் கொண்டிருக்கிறது. இதில் எங்க சார் உலக நாடுகள் இந்தியா முழுக்க இந்தியா உத்து பார்க்கிறார்கள். இங்க என்ன இந்தியாவுக்கு பெருமை இருக்கிறது? பட்டினி சாவுகள் எத்தனை நடக்கிறது? பட்டினி எல்லா நாடுகளிலே இந்தியா எத்தனாவது இடத்தில் இருக்கிறது சொல்ல முடியுமா? அதாவது என்ன சொன்னீர்கள், இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊழலை ஒழிக்கிறேன் என்று சொல்ல அந்த அஜெண்டா கையில் எடுக்கக்கூடிய நாங்கள், அதான் மத்திய பாஜக சொல்லுகிறது, முதலில் பண மதிப்பு நடவடிக்கை எடுத்தார்கள். இப்போது அதெல்லாம் ஒழித்து விட்டார்களா? கருப்பு பணத்தை ஒழித்து விட்டார்களா? நீங்கள் சொல்லுங்கள், இது உங்களுக்கு இது நியாயமாகப்படுகிறதா? காங்கிரஸ் ஆட்சியிலே முடிகின்ற போது சிலிண்டர் விலை எவ்வளவு இருந்தது? வெறும் 340-50 ரூபாய்க்கு தான் இருந்தது. அதற்கும் மானியம் கொடுத்திருந்தார்கள். இப்போது 1000 சில்லறை ஆகிவிட்டது. நீங்கள் மானியம் என்ன கொடுக்கிறீர்கள்? வெறும் 30 ரூபாய். ஒரு சாருக்கு அதுவும் இல்லை. அந்த சிலிண்டர் கொண்டு போய் 3வது 4வது மாடியில் போடக்கூடிய அந்த உழைப்பாளிக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு உணர்வு என்று சொன்னால் அந்த 30-50 ரூபாய் கொடுக்கிறோம். அவர் லஞ்சம் அல்ல, உழைக்கிறார் என்கின்ற அந்த உழைப்பை மேல ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இதில் எங்க இருந்த மானியம்? அப்போது இருந்த காய்கறி விலை என்ன? அப்போது இருந்த பெட்ரோல் விலை, டீசல் விலை என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 50 ரூபாய்க்கு 40 ரூபாய் பெட்ரோல் டீசல் கொடுப்பேன் என்று சொன்னாரு. 2வது முறை ஆட்சிக்கு வந்து 2019 நீங்கள் தான் வெற்றி பெற்றீர்கள். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட வெற்றி அல்ல, அது இயந்திரத்தால் தேர்வுப்பட்ட வெற்றி என்று அனைவரும் சொல்லுகிறார்கள். ஏதோ ஒன்று வந்து தொலைந்தீர்கள். பெட்ரோல் டீசல் விலை எப்படி 100 ரூபாய்க்கு மேலே சென்றது? கேஸ் மானியம் கொடுத்தீர்களா? எப்படி 1000 ரூபாய்க்கு மேலே சென்றது? பத்திரப்பதிவு என்ன, மின்சாரம் என்ன, அனைத்தையும் மத்திய அரசு கீழ் கொண்டு வந்து எத்தனை கோரத்தானத்தை அரங்கேற்றி வேடிக்கை பார்க்கிறீர்கள். சரி, இந்தியாவை பார்த்து மற்ற நாட்டினுடைய அதிபர்கள், பிரதமர்கள் எங்கள் பிரதமரை பார்த்து பயப்படுகிறது என்று சொல்லக்கூடிய பாஜக சங்கங்கள் ஏன் அருணாச்சல பிரதேசத்திலே சைனா உங்களை பார்த்து பயப்படவில்லை? உலக நாடுகளே ராணுவ கட்டமைப்பு நாங்கள் வலிமையாக வைத்திருக்கிறோம், வைத்தால் நல்லதுதான், வரவேற்கிறேன். அப்போது எதற்காக அங்க லடாக் பகுதியிலே பல ராணுவர்கள் கொல்லப்பட்டார்கள்? கட்டையிலே அடித்து சாகடிக்கப்பட்டாரா இல்லையா? எதற்காக அருணாச்சல பிரதேசத்திலே நான் பல காணொலியை சொல்லி பேசியிருக்கிறேன், பேட்டியிலே. இப்போது அதைத்தான் பேசினேன். அருணாச்சல பிரதேசத்தில் கேரளா நிலப்பரப்பு, அந்த மாநிலத்தில் நிலப்பரப்பு எவ்வளவோ அவ்வளவு அத்தனை 100 கிலோமீட்டருடைய நிலப்பரப்பாக அருணாச்சல பிரதேசத்தில் பிடித்து அந்த பார்டரில் எல்லையிலே அங்கே சைனாக்காரன் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறான். இதுதான் உங்களுடைய பாதுகாப்பு லட்சணமா? ஆக உள்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சகம் தோல்வியை சந்தித்து விட்டது. ஏன்னா இந்திய மக்கள் அத்தனை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். வெளியுறவு கொள்கை தோல்வியில் முடிந்து விட்டது. ஏனென்று சொன்னால் வெளிநாட்டவர் யாரும் இந்தியாவிற்கு பயப்படுந்தோ அல்லது குறைஞ்சபட்ச நாகரிகத்தை கடைபிடித்தோ செயல்படுவதாக தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் உத்து பார்க்கிறார்கள், இவர்கள் இந்துத்துவா என்கின்ற போர்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்துத்துவா என்கின்ற அந்த மணலில் வெறியை தூண்டி, மக்களை தூண்டி இவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்க மனிதராய் இந்தியாவில் இல்லை. ஆட்சியாளரிடம், நான் மக்களிடத்தை சொல்லவில்லை, ஆட்சியாளரிடம் இல்லை என்று மற்ற நாட்டவர் தெரிந்து கொண்டார். சீன எல்லை பிரச்சனை, அருணாச்சல பிரதேசம்லாம் நீங்க பிரச்சனைகள்லாம் பேசுறீங்க. ஆனா காங்கிரஸ் ஆட்சியில் அதே மாதிரி ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டது, கட்டையால் அடித்து கொண்டு அந்த சம்பவங்களையும் காணொலிகளை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனா காங்கிரஸ் ஆட்சியில எவ்வளவு ஊடுருவல் நடந்திருக்கு இந்தியாவினுடைய எல்லை பகுதிகளில். ஆனா பாஜகவினுடைய ஆட்சிக்கு பிறகு அந்த எல்லை ஊடுருவல் சம்பவங்கிறது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கு. அதுவும் முறியடிக்கப்பட்டு வருது அப்படிங்கிறது நம்ம செய்தித்தாளில் பார்த்து, செய்தித்தாளில் நீங்கள் பார்த்தது ஒரு அரசுக்கு, மத்திய அரசு ஆதரவான செய்தித்தாளை பார்த்திருப்பீர்கள். எல்லா செய்தித்தாளும் அப்படி அல்ல. நான் கேட்கிறேன், அதாவது காங்கிரஸ் ஆட்சியிலே எந்த ஆட்சியாக இருந்தாலும், ஏன் 98-99 பாஜக ஆட்சியில் தான் இருந்தாலும், திரு வாஜ்பாய் அவருடைய ஆட்சியிலே அப்போதும் எல்லை பிரச்சனை வந்து தான்.
அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும் எல்லையில் உள்நுழைக்கக்கூடிய மற்ற நாட்டினுடைய இராணுவத்தை தீவிரவாதிகளை அடித்து விரட்டுவார்கள் இந்திய இராணுவம். அதில் யாருக்கும் இருவர் கருத்தில் கிடையாது. ஆனால் வந்தவன் திரும்பி போகாத அளவிற்கு இங்கே பாய்பட்டு தூங்கி இருக்கிறானா? வீடு கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கிறானா? நீங்க சொல்லுங்க, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் நடத்தி இருக்கிறானா? எந்த ஆட்சியில் நடந்திருக்கிறது? நீங்கள் சொல்லக்கூடிய இதே ஆட்சியில் தான், மத்திய பாஜக ஆட்சியில் அருணாச்சல பிரதேசத்தில் எத்தனை 100 வீடுகள் கட்டி இருக்கிறான். காணொலி இதே நீங்க பார்த்தீர்களா இல்லையா? பின்பு சொல்லுங்கள். காங்கிரஸ் ஆட்சிக்கும் மத்திய பாஜக ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. காங்கிரஸ் ஆட்சியிலே விவசாயிகள் இந்த அளவிற்கு கொத்து கொத்தாக செத்து மடிந்தார்களா? இப்போது கூட 2 நாட்டில் என்ன தெரிகிறது? படுகொலை செய்யப்பட்டு இருக்கிற விவசாயிகள் ட்ரோன் மூலமாக கண்ணீர் புகை குண்டுகள் அவர் தலையில் மீது போட்டு விவசாயிகள் இறந்திருக்கிறாளா இல்லையா? மூடி மறைத்திருக்கிறதா இல்லையா? நான் மத்திய பாஜக அரசை பார்த்து நியாயமான கேள்வி மக்கள் மத்தியில் கேட்கிறேன். உங்கள் மூலமாக நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் தனது விவசாய தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும், இதை வைத்து இந்தியா முழுக்க மக்கள் பசி இல்லாமல் வாழ வேண்டும் என்கின்ற நல்ல அடிப்படையில் தனக்கான கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி டெல்லிக்கு செல்கிறார்கள். அந்த டெல்லி முழுவதும் எத்தனை அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, காங்கிரீட் தளங்களை போட்டு அந்த மோல்டிங் போட்டது போல் டெல்லியை மூடி வைத்திருக்கிறீர்கள். இதில் எத்தனை முள்வேலிகள், எத்தனை கடபாரிகள், எத்தனை ஆயிரம் ராணுவ வீரர்கள், எத்தனை ஆயிரம் பிஎஸ்எஃப் போன்ற நபர்கள், உள்ளூர் என்று எத்தனை பாதுகாப்பு படையினர். என்ன விவசாய தீவிரவாதிகளா? சரி, இந்த விவசாயிகளை அடித்து ஒடுக்குவதற்காக இவ்வளவு தீங்கு செயல் செய்யக்கூடிய மத்திய பாஜக பார்த்து கேட்கிறேன், இந்த பாதுகாப்பு கட்டமைப்பை விவசாயிகளுக்கு எதிராக நீங்கள் துஷ்பிரயோகம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் ஏன் எல்லையில இதை செய்யவில்லை? அவங்க எல்லையில் செய்திருந்தால் அங்கே சீனாக்காரன் வந்து இங்க குடும்பம் நடத்துவானா? அவங்க விவசாயிகளே இல்ல, நீங்களே போற போக்குல சொன்னீங்க. அவங்க என்ன தீவிரவாதிகள்? அவங்க விவசாயிகளே இல்ல, பிரிவினைவாதிகள் சக்திகள் தான் ஆயுதங்களோட பல ஆயுதங்கள்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல குற்றம் சாட்டுறாங்க. மத்திய அரசு அதாவது சார், பிரிவினைவாதிகள் இதுவெல்லாம் பெத்த தாயை கொச்சைப்படுத்துவது சமம். இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளை தீவிரவாதி போன்று பிரிவினைவாதி போன்று இந்திய அரசாங்கம், மத்திய பாஜக அரசாங்கம் அவளை இழிவுபடுத்தினால் பெத்த தாயை கொச்சைப்படுத்துவது சமம். ஆக உங்களுக்கு ஆதரவாக நீங்க செய்யக்கூடிய தகுதி வேலைகளுக்கு ஆதரவாக யார் பேசினாலும் அவர்கள் தேசபக்தர்கள். இதை எதிர்த்து தவற சுட்டி காட்டினால் பிரிவினைவாதிகளா, ஆன்டி இந்தியனா? எவ்வளவு ஒரு கேவலம், வன்மமான ஒரு பதில் சார். மத்திய பாஜக பதில் எவ்வளவு வன்மமான பதில் பாருங்க. இந்த கட்டமைப்பை பாதுகாப்பு கருதி என்று சொல்லக்கூடிய நீங்கள் இந்த ராணுவ கட்டமைப்பை, இந்த பாதுகாப்பு கட்டமைப்பை ஏன் இந்திய எல்லையிலே நீங்கள் செய்யவில்லை? செய்திருந்தால் இத்தனை ராணுவ செத்து மடிந்திருப்பார்களா? மற்ற நாட்டினுடைய ராணுவ இந்தியாவுக்குள்ள வந்திருக்குமா? வீடு கட்டி குடும்பம் நடத்தி இருப்பானா? அப்போதிலும் தெரிகிறது உங்களுடைய ராணுவ பலத்தை, உங்களுடைய அதிகார பலத்தை, உங்களுடைய அரசியல் பலத்தை, உங்களுடைய அரசின் பலத்தை மத்திய பாஜக அரசு அப்பாவி ஏழை விவசாயிகள் மீது திணிக்கிறீர்கள். இது தகுமா? இது சர்வாதிகார நாடு என்று சொல்லுகிறார்களே, சர்வாதிகார நாட்டில் கூட அந்த அதிபர் கூட விவசாயிகளை இந்த அளவுக்கு வஞ்சித்திருக்க மாட்டான். காரணம் அவனுக்கு தெரியும், அந்த சர்வாதிகார போக்கில் இருக்க அந்த அதிபருக்கு தெரியும், விவசாயிகளை நாம் கூண்டோடு அழித்து விட்டால் சாப்பாடு என்ன செய்ய முடியும்? அதை தெரிந்துதான் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து விவசாயிகளை வளம் பெற வேண்டும், நலம் பெற வேண்டும் என்று அவர்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய அதிபரெல்லாம் உலகத்தில் இருக்கிறார்கள். மற்ற மக்கள் மத்தியிலே தான் அந்த அரசு தன் கோரத்தானத்தை அரங்கேற்றும். ஆனால் இந்தியாவில் பாருங்கள், ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய பாஜக அரசு இந்திய நாட்டை காப்பாற்றி பசியை போக்கக்கூடிய அந்த விவசாயிகள் மீது கட்டவிழ்த்து விடுகிறார்கள். இது எப்படி சார் நியாயம்? மனிதாபம் உள்ள எந்த அரசாவது இந்த வேலைகளை செய்யுமா? பிறகு இந்தியா வளர்கிறது சொன்னால் என்ன சார்? எங்கே வளர்கிறது? வெறும் கூகுள் பே, போன் பேல பணம் அனுப்பிவிட்டால், டிஜிட்டல் முறையில் பணம் அனுப்பிவிட்டால் இந்தியா வளர்ந்து விடுமா? இப்போது அதற்கு 2000 ரூபாய்க்கு மேலே அனுப்பினால் பணம் என்று சொல்லுகிறீர்கள், கமிஷன் என்று சொல்லுகிறீர்கள். வெறுமனே பணத்தை வங்கியில் போட்டு வைத்தால் அதற்கும் பணம் பிடிக்கிறீர்கள். இப்படியெல்லாம் கோடியாக பல்லாயிரம் கோடிகளை ஏழை மக்கள் வங்கி கணக்கில் கொள்ளையடித்து விட்டு இந்தியா வளர்கிறது என்று சொன்னால் எப்படி சார்? இந்தியா வளர்கிறது என்று சொன்னால் வல்லரசை அந்த நாடுகளெல்லாம் எப்படி பயணத்தில் இருந்தார்களோ அதை நோக்கி உங்களுடைய பயணம் செய்ய வேண்டும். வல்லரசு நாட்டை பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அனைத்து தரப்பு மக்கள் வங்கி கணக்கிலே பொருளாதாரம், பணம் இருக்க வேண்டும். இங்க இருக்கிறதா?
அப்புறம் எப்படி இந்தியா வளரும்? ஊழல்னு ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கப்ப கூட நீங்க இடையில சொன்னீங்க, விவசாயிகளுக்கு முன்னாடி பேசுறப்ப ஊழல்கள் பத்தி பேசுனீங்க. காங்கிரஸ் ஆட்சியில நிறைய ஊழல்கள், குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் வைக்கப்பட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டாவது எதிர்க்கட்சியினரால வைக்க முடியுமான்னு பாஜகவினர் கேட்கிறார். சார், ஒரு ஊழல் ஆட்சியிலே இருக்கக்கூடிய சிஏஜி அறிக்கை காரி துப்புகிறார்கள். எத்தனை லட்சம் கோடிகளை இவர்கள் வாரா கடனை வைத்து கொள்ளையடித்திருக்கிறார்கள். எத்தனை லட்சம் கோடிகளை இவர் மத்திய பாஜக திட்டமிட்டு ஊழல் செய்திருக்கிறது. நான் சொல்லவில்லை சார், நீங்க சொல்லல. பாஜக அரசில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய, இப்போது மத்திய அரசில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் சொல்லல. நேர்மையான அதிகாரி சிஏஜி அறிக்கையில் சொல்லுகிறார்களா இல்லையா? இதுவரைக்கும் இதற்கு இல்லை என்று உங்களால் பதில் சொல்ல முடிந்ததா? பதில் சொல்ல முடிந்ததா? பிறகு எத்தனாயிரம் கோடி இதுவரைக்கும் பிரதமர் அவர்கள் அங்க பிஎம் கேரில் வரக்கூடிய நிதிகளை வெட்ட விதட்சமாக பதிவிட்டு இருக்கிறாரா? ஏன் ஏற்கனவே பிஎம் நிதி கேர் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதமருடைய நிதி வங்கி கணக்கு ஏற்கனவே இருந்தது. ஏன் நீங்கள் தனி நிதி வங்கி கணக்கு தொடங்கின மர்மம் என்ன, பின்னணி என்ன? பிரதமர் என்பவர் இந்திய மக்களுக்கான பிரதமர். அந்த பிரதமருக்கு நிதி நீங்களோ நானோ கொடுக்கிறேன் என்று சொன்னால் அது இந்திய நாட்டினுடைய மக்களுக்கு நிதி சேரக்கூடிய வகையில் அந்த பிரதமர் என்கிற அந்த பதவிக்கு தான் நான் கொடுக்க வேண்டும். தனிநபருக்கு எப்படி கொடுக்க முடியும்? இது தனிநபர் வங்கி கணக்கு தானே பிஎம் கேர் என்று. இது அப்பட்டமான கபட நாடகமா இல்லையா? இதோட பெரிய ஊழல் எங்காவது இருக்குமா? இந்த ஊழல் செய்தீர்களே, எந்த நேரத்தில் செய்தீர்கள்? உலகமெல்லாம் கொரோனா பெருந்திட்ட மக்களை பாதிக்கப்பட்டு கொத்து கொத்தக செத்து மடிந்தார்கள். அந்த நேரத்தில் இந்தியாவிலும் பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டு இருந்தார்கள். அந்த நேரத்தில் பிணக்குவில்களை வைத்து நீங்கள் பிஎம் கேர் நிதி திரட்டீர்கள் என்று சொன்னால் தனிநபருக்கு நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? நான் பாஜக கட்சியிலே இந்த பொறுப்பில் இருந்தேன், அல்லது இந்த நாட்டில் பிரதமராக இருக்கிறேன், நீங்கள் பொது நிதி கொடுங்கள் பிரதமருக்கு, அதை தானே சொல்லியிருக்க வேண்டும். நரேந்திர மோடி என்று சொல்லக்கூடிய அந்த பெயருக்கு நீங்கள் எப்படி பிஎம் கேர் என்று பதிவிட்டு எப்படி நீங்கள் வங்கி கணக்கில் பணத்தை பெறலாம்? இது நியாயமா? அவர் தானே பிரதமர், அவர் பேர்ல தான் வாங்க முடியும். பிஜேபி கட்சிக்கு பிரதமர் இல்ல சார், அவர் இந்திய நாட்டுக்கு பிரதமர். பிரதமர் நிதி என்று ஏற்ற வங்கி கணக்கு இருக்கிறத பொது நிதியாக, அந்த பொது நிதி பெயரில் நீங்கள் வசூல் செய்யாமல் தனிநபர் நிதியில் எப்படி நீங்கள் வசூல் செய்தீர்கள்? ஆகவே உங்களை பார்த்து பங்களாதேஷ் காரி உமிழ்கிறது, உங்களை பார்த்து சைனாக்காரன் காரி உமிழ்கிறான், உங்களை பார்த்து பாகிஸ்தான் காரி உமிழ்கிறது. ஆகவே நீங்கள் வெளியுறவு கொள்கையில முற்றிலும் தோல்வி அடைந்து விட்டீர்கள். நீங்க தான் காரி உமிழ்துன்னு சொல்றீங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி, ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. நீங்க சொல்ற நாடுகள்லாம் இந்தியாவை பார்த்து இப்பொழுது அஞ்சி நடுங்கிறதுன்றாங்க. சரி, இந்தியாவை பார்த்து பயப்படக்கூடிய பிரதமராக இவர் இருக்கிறார் என்று சொன்னால் எதற்காக எல்லையிலே ஊடுருவி ஒரு வீடு கட்டுது ஒரு இரவில் கட்டிவிட முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். பல நூறு பல்லாயிரம் வீடுகளை கட்டி எப்படி அங்க ஒரு ஊரே 10 ஊரே இருக்கும்? பயந்தவன் இதை செய்வானா? உங்கள் வீட்டில் நான் வந்து குடிபெயர்ந்து நான் குடும்பம் நடத்த முடியுமா? அப்படி நடத்துறேன்னு சொன்னால் உங்களை நான் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. அப்படி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ராணுவத்தில், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒரு நாட்டில் எல்லைக்குள் வந்து அங்க குடும்பம் நடத்துகிறான், வீடு கட்டி வாசல் கட்டி கிரகப்பிரவேசம் செய்து என்று சொன்னால் அப்போது இந்திய நாட்டு பிரதமரை பார்த்து அவர்கள் அச்சப்படவில்லை, பயப்படவில்லை தான் இதை குறிக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுகிறீர்கள் இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து விட்டது. ட்ரம்ப் குஜராத்திற்கு வந்தார். குஜராத் யாருடைய மாநிலம்? பல முறை முதலமைச்சர் ஆட்சி செய்த திரு மோடிஜி அவருடைய மாநிலம், சொந்த மாநிலம். அந்த மாநிலத்துக்கு அமெரிக்கா அதிபராக ஏற்கனவே இருந்த முன்னாள் அதிபர் ட்ரம்ப் வந்தார். எப்படியெல்லாம் நீங்களை வழிநெடுக்க அந்த கோர தாண்டவமாக மக்கள் சிக்கி சின்னபனமாக இருந்த அந்த ஏழை மக்கள் தெரியக்கூடாது, ஏழை குடிசை பகுதியில் தெரியக்கூடாது என்று சொல்லி பச்சை நேரத்தில் எத்தனை நீங்கள் பர்தாக்களை கட்டி மூடினீர்கள். உண்மையா இல்லையா? ஏன் அதை மறைக்கிறீர்கள்? சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது G20 மாநாடு டெல்லியில் நடத்தினீர்கள், பார்த்தீர்களா? G20 மாநாடு எங்கள் இந்தியாவிற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய பாஜக சங்கங்கள் அப்போதும் டெல்லியில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள் குடிசை பகுதியில் எத்தனை கிலோமீட்டருக்கு எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் கணக்கில் நீங்கள் துணிகளை போட்டு மூடினா இல்லையா? சரி, அவர்களை பத்திரிகையாளர், நீங்கள் தான் நாட்டு மக்களிடத்திலே பத்திரிகையாளர் சந்திப்பதற்கு திராணியிலே தெம்பு இல்லை, துணிவு இல்லை. ஏனென்றால் சார மாதிரியா நீங்களெல்லாம் கேள்வி கேட்பீர்கள், உங்களோட ஒரு பதில் இல்லை. நாட்டு மக்களுக்கு சந்திப்பதற்காக G20 மாநாட்டிற்காக உலக நாட்டில் இருக்கிற பிரதமர் அதிபர்லாம் வந்தார்களே, ஏன் அவர்களே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த நீங்கள் அனுமதி கொடுக்கவில்லை? இதெல்லாம் எங்கே நடக்கும்?
சர்வாதிகார நாட்டில் தான் நடக்கும். அப்ப ஜனநாயக நாட்டில் எப்படி இது நடந்தது? இதிலே தெரிகிறதா? இவருடைய தடுத்திட்ட வேலைகள் எல்லாம் நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரிந்து விட்டால் சொல்லுது போன்று காரி உமிழ்வார்கள். நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பிரதமரெல்லாம் வாய் மூடி மௌனியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பேன் என்று சொல்லக்கூடிய நீங்கள் எல்லாம் கூட அவருக்கு வாய்ப்பு வழங்கவில்லை. அதற்கு பிறகு அவர் நாட்டிலே சென்று காரி உமிழ்ந்தார்கள், அது வேறு விஷயம். ஆமாம், இங்கே பத்திரிகையாளர் சந்திக்காத பிரதமரெல்லாம் அவர் சொந்த நாட்டிலே சென்று இந்தியாவுடைய அவல நிலையை சொல்லி காரி உமிழ்ந்தார்கள். இதில் எங்கிருந்து பிரதமரை பார்த்து உலக நாடுகள் பயப்படுகிறது? எங்கிருந்து இந்தியா மிளிர்கிறது, ஒளிர்கிறது? எங்கிருந்து இங்கே இந்திய நாட்டு மக்களை ஒரு ஒருமித்த கருத்தோடு ஒரு குடும்பமாக பன்முகத்தன்மையோடு மத்திய பாஜக அரசு இயக்குகிறது? நீங்கள் சொல்லுங்க சார், நியாயமா இருந்தா. அதே மாதிரி ஒரு விஷயம், நீங்கள் பாஜக இந்த கேள்வி எல்லாம் கேட்டீங்க. குஜராத்தில் வந்து ட்ரம்ப் வந்தப்ப மறைச்சாங்க அப்படின்னு சொல்லி G20 மாநாடு நடந்தப்போ விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அதே மாதிரி தமிழகத்தில் சமீபத்தில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது. அப்போ நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து ஆலந்தூர் வழியாக தான் அந்த அரங்கிற்கு போகக்கூடிய வழிகள். அங்கேயும் 2 புறங்கள் வந்து அவங்க பச்சை துணி போட்டிருந்தாங்க, இவங்க வந்து அந்த பேனர்கள் போட்டு மறைச்சு வச்சிருந்தாங்க. சார், இதெல்லாம் வந்து மத்திய பாஜக அரசு தன்னுடைய தவறை மறைப்பதற்காக இந்த விஷயங்களை சொல்லுகிறார். அதாவது பதாதைகள் வைப்பது என்பது வரக்கூடியவர்களை வரவேற்குது. வெறும் பாவாடை ஜெட்டிகளை போட்டு மறைத்தெறியுது இல்லை குஜராத்திலும் டெல்லியிலும், இது அவர்களை வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பிரதமர் வரவேற்குவா? நீங்க சொல்லுங்க சார். புடவைகளை போட்டு மறைத்தெறியுது இல்லை வெளிநாட்டில் இப்போ வரவேற்குவா? நாங்கள் அவர்களுக்கு புரியும்படி அவர்களை வரவேற்கத்தக்க பதாதைகளை வைத்தோம் ஒழிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசு, தமிழ்நாடு அரசு இங்க எங்க தாடா துணியில் போட்டு மறைத்தார்கள். அதாவது இவர் செய்த தவறுகளை மறைப்பதற்காக மத்திய பாஜக, தமிழ்நாட்டிற்குரிய கோமலை அண்ணாமலை போன்றவர்களும் இதை வெத்து வேட்டாக பேசுவது, அவ்வளவுதான். மீண்டும் பிரதமரானால், அதாவது 3வது முறை பிரதமரானால் இந்தியா வந்து உலக அளவில் 3வது பொருளாதார நாடாக மாறும் அப்படின்னு பாரத பிரதமர் பேசுறாரு. அதாவது மீண்டும் மத்திய பாஜக அரசு ஆட்சிக்கு வந்தால் ஆனால் அம்பேத்கர் இந்த சட்டம் காணாமல் போகும். அரசியலமைப்பு சட்டத்தில் பல வியூகங்களை இவர் வகுத்து இவர்களுக்கு ஆதரவாக மனு தர்ம சட்டம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதையெல்லாம் இவர்கள் அதிகாரப்பூர்வமாக சட்டமாக ஏற்றுவார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் உலக நாடுகளே 3ஆம் இடத்தில் இந்தியா முன்னேறும் என்று சொல்லுகிறார். அப்படி அல்ல. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதானி, அம்பானி போன்றவர் முதலிடத்தில் வருவது உண்மைதான். வருவார்கள். உலக பணக்கார பட்டியலில் அதானி, அம்பானியும் முதலிடத்தில் வருவார்கள். அந்த முதல் இடத்திலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியாவை இயக்கிக் கொண்டிருக்கிறது மத்திய பாஜக அரசு. நீங்க அதே அதானி, அம்பானியுடைய தொழில் நிறுவனங்கள், தொழில் முதலீடு, மாநில முதலீடு இங்க தமிழகத்தில் நடந்தப்ப அவங்களையும் நீங்க சிகப்பு கம்பளம் போட்டு தானே வர வச்சீங்க. இந்த புரிதல் வந்து மத்திய பாஜக, அது குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக மக்கள் மத்தியில் தவறான பிரச்சாரத்தை, நீங்க அருமையான கேள்வி கேட்டீங்க, தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டதில்லை. அதாவது நாங்கள் அதானியை எதிர்க்கவில்லை, அம்பானியை எதிர்க்கவில்லை. அதானி, அம்பானி பல கேடிகளும் முள்ளமாரிகளும் இவர்களெல்லாம் பல்லாயிரம் கோடிகளை வங்கியிலே கடனாக பெற்று அந்த கடனை வாரா கடனாக ஆக்கிவிட்டு குளிர் காய்கிறார்களே, இந்த திட்டத்தை தான் எதிர்க்கிறோம். தொழில் தொடங்க யார் வேணுமெல்லாம் வரலாம். அப்ப அந்த தமிழகத்தில் தொழில் தொடங்க வந்திருக்கூடிய அம்பானிக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக ஏதாவது கடனை கொடுத்திருக்கிறார்களா? அந்த கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார்களா? பதில் சொல்லுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு எத்தனாயிரம் கோடிகளை கடனாக வங்கியில கொடுக்க செய்து அந்த கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார்களா இல்லையா? இதைத்தான் அதானி, அம்பானி நாங்கள் எதிர்க்கிறோர் மொழிய, அவர்கள் தொழில் தொடங்குவதை யாரும் எதிர்க்கவில்லையே. தமிழ்நாட்டில் அது போன்ற கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார்களா? நீங்கள் சொல்லுங்க நியாயத்தை. ஆகவே இவர்கள் என்னவெல்லாம் செய்யக்கூடிய தவறுகளை எந்த மாநிலத்திற்கு கூடியவர்கள் இதை வெளிக்கொண்டு வருகிறார்களோ அவர்கள் மீது பழி போடுவது, இதுதான் பாஜகனுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆகவே மீண்டும் பாஜக ஆட்சிக்குள் வந்தால் இந்திய நாட்டினுடைய ஜனநாயக கட்டமைப்பு என்பது ஏற்கனவே ஒவ்வொரு செங்கலாக உருவி கொண்டே இருக்கிறார்கள். மொத்தமாக உருவி அந்த ஜனநாயகம் என்கின்ற கட்டடத்தை தரமட்டமாக்கி விடுவார்கள் மத்திய பாஜகவினர். இது நிச்சயமாக நடக்கும். ஆகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் மத்திய பாஜகவிற்கு வாக்களிக்க யாரும் தயாராக இல்லை, எதிர்ப்பாக வாக்களிக்க தான் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் மீறி நாங்கள் வெற்றி பெறுவோம் எப்படி என்று இவர் சொல்லுகிறார் என்று சொன்னார். வெறும் இயந்திரத்தை வைத்தது அந்த அளவுக்கு சவாலாக சொல்லுகிறார்கள். இயந்திரம் என்று EVM மிஷின் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் இவர்கள் 15 சீட்டுக்கும் குறைவாக தான் இந்தியா முழுக்க வெற்றி பெறுவார்கள் மத்திய பாஜக அரசு. உங்கள் கனவுகள் பார்க்கலாம், உங்க கனவுகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது கனவு அல்ல சார், நிஜம். காரணம்,
இல்லை நாங்கள் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறோம், நாட்டு மக்களுக்கு நாங்கள் உண்மையாக உழைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் சொல்லக்கூடிய உலக நாடுகள் மத்தியிலே ஜனநாயக நாடாக ஒரு வல்லரசு நாடாக இந்தியா மெல்ல மெல்ல வெற்றி வாகை சூடி கொண்டிருக்கிறது சொல்லக்கூடிய மத்திய பாஜக பார்த்து கேட்கிறேன். அமெரிக்கா போன்ற இன்னும் சொல்லிக்கொண்ட எத்தனையோ நாடுகளிலெல்லாம் கூட ஜனநாயக, அதாவது வல்லரசு நாடுகளே வாக்குச்சீட்டு முறை கையாண்டு இருக்கிறார். நீங்கள் இந்த மக்களுக்கு உதவி செய்த உண்மை என்று சொன்னால் இந்த வாக்குச்சீட்டு முறையை கையாண்டு ஈவி மிஷின் தூக்கி எரிந்து விட்டு தேர்தலை சந்தியுங்கள். அப்போது ஒத்துக்கொள்கிறேன், நீங்கள் உண்மையானவர், நேர்மையானவர், நிஜமானவர், மத்திய பாஜக அரசு இந்திய நாட்டு மக்களுக்காக உண்மையதான் குரல் கொடுத்திருக்கிறது, பல சேவலை செய்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அந்த வெற்றியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த சவாலுக்கு தயாரா? வரமாட்டார்கள். அப்படியெல்லாம் இல்லை, ஈவி மிஷின் தேர்தலை சந்திப்போம். அதை தான் சொல்லுகிறேன். ஈவி மிஷின் தூக்கி எறிந்து விட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு வாருங்கள். 15 சீட்டு கொடுக்க இந்திய சீட்டுகளுக்கு கூட இந்தியாவில் நீங்கள் வெற்றி பெற முடியாது. நம்ம தமிழகத்தில் தேசிய அளவில் விஷயங்களை பேசினாலும் தமிழகத்தில் பாஜகவினுடைய நிலை அப்படிங்கிறது இன்னைக்கு பாஜக ஒரு தனிப்பெரும் கட்சியாக மாறி அவங்க ஒரு கூட்டணியை, பல நேரங்களில் பாஜக தான் திமுகவோட அதிமுகவோட கூட்டணியில இருந்து தேர்தலை சந்திச்சிருக்கு. இப்போ தனியாக அவங்க தலைமையில், அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையுது. அவங்க தான் நாடாளுமன்ற தேர்தலை வந்து சந்திக்க போகிறாங்க. இந்த தேர்தலில் அண்ணாமலை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார், அவருடைய நடைப்பயணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்றி பயணமாக இருக்குது அப்படின்னு பாஜக தரப்பினர்ல பேசப்படுது. சார், அவர்கள் தான் பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய, அவருக்கு ஆதரவு ஒத்து ஊதக்கூடிய அந்த சிறிய கட்சிகளை பேசலாம், இந்த கோமாளி அண்ணாமலை பேசலாம், மக்கள் பேசுகிறார்களா? ஆகவே இவருடைய அஜெண்டா என்னவென்று சொன்னால், 2024 தமிழகத்தில் பாஜக தனித்து தான் நிற்க வேண்டும் என்று இவர் ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பாக இந்த அஜெண்டா கையில் எடுத்து விட்டார்கள். இப்போது பாஜக அதிமுக பிரிந்து இருக்கிறது என்று சொல்லுது ஒரு நாடக கதை தான். தமிழகத்திலே பாஜக இத்தனை சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறது நிரூபணம் செய்ய வேண்டும். அப்போது தனியாக நிற்கிறார். நேற்று கூட சொல்லுகிறார் கோமாளி அண்ணாமலை, ஜன்னலும் திறந்திருக்கிறேன், கதவும் திறந்திருக்கிறேன், வாருங்கள் வாருங்கள் என்று. யாவனும் வந்த பாடு இல்லை, யாரும் வந்த பாடு இல்லை. காரணம், இவர்கள் நம்பி செல்ல மாட்டார்கள். அப்போது எப்படி தமிழகத்திலே தனித்து நிற்கக்கூடிய பாஜகவிற்கு வாக்கு சதவீதம் கூடும்? அந்த மாயை கொண்டு வர வேண்டும். இதுதான் பீகாரிலே நிதிஷ்குமாரோடு கூட்டணி வைத்துக் கொண்டு மெல்ல 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 வாக்கு சதவீதம் எப்படி உற்பத்தி செய்கிறார் என்று நாட்டு மக்கள் நன்றாக தெரியும். அப்போது பாஜகவிற்கு வாக்கு சதவீதம் தனித்து நின்றால் மிக சொற்ப சதவீதமாகத்தான் வாக்கு வங்கி வரும். அப்படி எப்படி வாக்கு சதவீதம் கூடும்? பாஜக 2024 சீட்டுகளை தமிழகத்தில் பெற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் வாக்கு சதவீதத்தை காட்ட வேண்டும். சரி, எப்படி காட்டுவார்கள்? இங்குதான் ஒரு மர்மம் நீடித்திருக்கிறது. வாக்கு சதவீதம் பாஜகவிற்கு காட்டவை, கூட்டணிக்கு யார் வந்தாலும் வரவில்லை என்றாலும் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நடிகர் விஜய் களத்தில் இறக்கி விட்டிருக்கிறார்கள். பாஜக தான் நடிகர் விஜய் அவர்களை களத்தில் இறக்கியிருக்கு. ஆமா ஆமா, அவர் தான் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க, அவர் 1000 சொல்லுவாருங்க. அதாவது தேர்தலை சந்திக்கலையே சார், அவர் 2026 தான். உங்களுடைய ரசிகருடைய வாக்கு வங்கி யாருக்கு செல்லும் சொல்லி இருக்கிறீங்களா? சரி, நீங்க ஓட்டு போடுவீங்களா சார்? யாருக்கு போடுவீங்க சொன்னீங்களா? அப்போ இது வந்து அந்த பனையூர் பங்களாவிலே அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அந்த தமிழக என்ன கழகம், வெற்றி கழகம், வெற்றி கழகத்தை மாவட்ட செயலாளர்களெல்லாம் அழைப்பு விடுத்து ரகசிய கூட்டத்தில் பேசி மறைமுக வாக்களிக்க செய்ய வேண்டும். சரி, ஏன் விஜய் அவர்கள் இதற்கு இப்படி திடீரென்று முடிவு செய்திருக்கிற நீங்கள் சொல்லுகிறேன் என்று சொன்னால், மாஸ்டர் படம் எடுத்தார்கள். அப்போதே நெய்வேலியிலே அந்த படப்பிடிப்பில் இருக்கின்ற போது மத்தியில் இருக்கக்கூடிய ஏஜென்சிகளை வந்தார்கள், சோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி இரவோடு இரவாக சென்னைக்கு கொண்டு வந்தார். அந்த கார் பயணத்திலே இந்த பேரமெல்லாம் முடிந்து விட்டது. அதனால்தான் ₹1 கூட நடிகர் விஜய் அவர்கள் வீட்டிலிருந்து கைப்பற்றவில்லை. அப்போது இது தொலைநோக்கு திட்டம், இது பெரு தொலைநோக்கு திட்டம். அதை வைத்து தான் 2026 நிற்கக்கூடிய சொல்லக்கூடிய இவர் எதற்காக 3 மாத இடைவெளி திடீரென்று 24 கட்சி ஆரம்பிக்கிறார் சொல்லுகிறார். ஆனால் நான் பங்கேற்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதற்கு தேர்தல் முடிந்த பிறகு கூட நீங்கள் ஆரம்பித்திருக்கலாமே. ஒரு கட்டமைப்பு கொண்டு வரணும்ல. அது என்ன, தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்பு தானா? இந்த தேர்தலில் உங்களுக்கு மையம் இல்லையே, இந்த தேர்தலில் உங்களுக்கு நீங்கள் நிற்கவில்லையே. அப்போது நடிகர் விஜய் அவர்கள் இந்த ரசிகர்களுடைய வாக்கு யாருக்கு அளிக்க வேண்டும்? அப்போது ஒட்டுமொத்த விஜய் அவர்களும் விஜய் ரசிகர்களும் இந்த தேர்தலை புறக்கணித்தால் கட்சியை ஆரம்பித்து புறக்கணித்த கட்சி என்று வரலாறுலே உங்களுக்கு அந்த கருஞ்சோடு இருக்கும். சரியா? அப்போது நீங்கள் தேர்தலை புறக்கணிக்கவில்லை, ஆதரவு தான் சொல்லுகிறேன். இந்த வாக்கு அப்போ யாருக்கு செல்லும்? இந்த வாக்கு தான் பாஜக போய் செல்லும். அப்போது பாஜக சொல்லும், பார்த்தீர்களா, நாங்கள் இத்தனை சத வாக்கு வங்கி தமிழகத்தில் வைத்திருக்கிறோம், பாஜக வளர்ந்து விட்டது, ஒரு சுயத்தம்பட்டு அடிக்க வேண்டும். அதுதான் விஷயம். இதில் விஜய் அவர்களுக்கு 2 விதமான கோட்பாடுகள் இருக்குது. ஒன்று, அந்த சோதனையில் தப்பித்து விட்டோம்,
அன்று மாஸ்டர் படப்பிடிப்பில் சொல்லிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம். இந்த வாக்கு வங்கி பிஜேபிக்கு பாஜக தமிழகத்திலே திசை திருப்பி விட்டோம். அப்போது தேர்தலில் பிறகு அரசியல் நிலைப்பாடு விஜய் அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால், மத்திய பாஜக மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தால் நீங்கள் சொல்வது போல நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி மத்திய பாஜகவோடு இணக்கமான முறையை கையாண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகள் அதிமுக எதிர்ப்பார். திராவிட கட்சிகள் மாற்று நான் தான், எப்படி கோமாளி சீமானை எதிர்த்து வாக்கு சதவீதத்தை பிரிக்கிறாரோ அது போன்று எதிர்ப்பார். அல்லது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று விட்டால் மதவாத சக்திகளுக்கு ஒரு பதம் நாங்கள் துணை போக மாட்டோம், மதவாத ஒரு பதம் நாங்கள் துணை போக மாட்டோம் என்று இந்த திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக, சமூக நீதிக்கு ஆதரவாக இந்த கோட்பாடை கையில் எடுப்பார். ஆகவே மதில் மேல் இருக்கக்கூடிய பூனியாக இப்போது உத்து பார்த்து கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள். நான் ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு பலமுறை பேட்டியின் மூலமாக நான் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறேன். இது போன்ற வேலைகள்லாம் தகுதித்த வேலைகளை தமிழக அரசியல் களத்திலே நீங்கள் செய்தால் வெற்றி பெற முடியாது. வெறும் ரசிகர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் நாற்காலியில் அமர முடியாது. ஆகவே நீங்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய தட்ப வெட்ப நிலைக்கு ஏற்றாற்போல் எப்படி வானிலை மாறுமோ அது போன்ற அரசியல் களம் திராவிடத்தை சார்ந்து தான் இருக்கிறது. அவர் தான் வெற்றி பெறுவார். அந்த திராவிடத்தில் முதன்மை கட்சியாக திமுக இருக்கிறது. நீங்கள் திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு திமுகவோடு கூட்டணி வைத்தால்தான், எப்படி 2017 ஒரு திராவிட கட்சியிலே திரு கேப்டன் அவர்கள் கூட்டணி வைத்து வெற்றி பெற்றார்களோ அதுபோடு நீங்கள் திமுக என்கிற திராவிட கட்சியிலே நீங்கள் கூட்டணி வைத்தால்தான் ஒரு கணிசமான வாக்கு இங்கே பெற முடியும். ஒரு சில குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் பெற்று மக்களுக்கு நீங்கள் சேவை செய்ய முடியும். இதெல்லாம் விட்டு நேராக நான் நாற்காலியில் நான் அமர்வேன், 26 நேராக வருவேன் என்று சொல்லி அதுவரை எவன் எங்கு செத்து சிவலோகம் போனாலும் பரவாயில்லை, எத்தனை குடும்பங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, எத்தனை மத கலவல் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, எத்தனை மொழி கலவல் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, நான் இதெல்லாம் கண்டுகொள்ள மாட்டேன், 26க்கு நேராக வருவேன், எண்ணெயை போட்டு தொடித்து வையுங்கள், நேராக அமர்வேன் என்று சொல்ல நடிகர் விஜய் சொன்னால் நிச்சயமா படுதோல்வி தான் நான் சந்திப்பார். சீமான் தொடர்ந்து பேசுறப்ப திரு சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானை பற்றி நீங்க பேசுனீங்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதல்ல அவருடைய கட்சி தான் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. அதில் நிறைய பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி தேர்தல்கள்லையும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நாம் தமிழர்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருக்க போகுது? குறிப்பாக சின்னம் அவர்களது பறிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏதோ போன முறை அந்த சின்னம் இருந்ததினால் இவர் ஏதோ ஆட்சியை பிடித்தார் போன்று சொல்லுகிறீர்கள். சின்னம் ஏற்கனவே இருந்தது, ஒரு மன்னங்கிட்ட பிடுங்க முடியவில்லை. சின்னம் பறி போனால் கர்நாடகாவில் இருக்கிற ஒரு கட்சி கொடுத்திருக்கிறார்கள். இப்போ சின்னம் இல்லை என்றால் நீங்கள் தோற்று விடுவீர்களா? ஆகவே ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி சீமானவர் பெற்ற அந்த வாக்கு சதவீதம் என்பது கணிசமாக பாதி சரிந்துவிடும் இந்த முறை. காரணம், இவர் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசக்கூடிய பேச்சுகளை தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து கவனித்திருக்கிறார். குறிப்பாக இளைஞர்கள் கவனித்திருக்கிறார். இவர் வெறும் பொய்யும் புரட்டமாக பேசுகிற பிழைப்போத அரசியலை முன்னிலைப்படுத்தி சீமானவர்கள் பேசியதன் காரணமாக இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாதி வாக்கு சதவீதம் கணிசமாக சரிவை சந்திப்பார். ஏனடா இவர் அரசியல் கோமாளி சீமானவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பது இதுவரைக்கும் நிஜமாக நேர்மை இருந்ததில்லை. மாறி 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 வாக்குகளை பிரித்து திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கூடிய இவருடைய தகுதித்த வேலையில் தெரிந்திருக்கிறது. இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, அந்த கட்சியினருக்கே தெரிந்து விட்டது. அது தெரிந்ததன் காரணமாகத்தான் சீமானுடைய கூடாரம் மெல்ல மெல்ல பிரிந்து கொண்டிருக்கிறது. கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது. முக்கிய அவர்களோடு துணை நின்று பல மூத்த நிர்வாகிகள் எல்லாம் சீமான் கட்சியினை விலகி கொண்டிருப்பது மர்மம் என்னவென்று சொன்னால், இங்கே பங்கு போடுதல் பிரச்சனை, வசூல் செய்வது பிரச்சனை. வெளிநாடுகளில் அங்கே கஷ்டப்பட்டு உழைத்த மக்கள் சீமானை நம்பி பணத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். இதில் பங்கு பிரிப்பில் வந்த தகராறின் காரணமாக, இவர் அரசியலிலே தமிழ் தேச உண்மையாக இல்லாதன் காரணமாக மெல்ல மெல்ல அனைவரும் பிரிந்து சென்றிருக்கிறார்கள். ஆக சீமானுக்கு மிகப்பெரிய சவுக்குடி 2024 அந்த சீமான் கட்சி சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு வசிக்கூடிய இளைஞர்களும் கொடுப்பார்கள், மாற்றமில்லை. ஆகிய சீமானுடைய பங்களிப்பு என்பது இந்த அரசியல் காலத்தில் ஏதோ 20க்கு 20 நாங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமாக வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம் சொல்வதெல்லாம் இந்த முறை மக்கள் ஏற்க தயாராக இல்லை. வாக்கு வங்கி கணிசமாக சீமானுடைய வாக்கு வங்கி சரிந்து போகும். அந்த சீமான் கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய சமூக வலத்தில் ஒரு சில 10 பேச்சாளர் 5 பேச்சாளர் இருக்கிறார். அவரை எதற்காக பேசலான்னு தெரியவில்லை. பேசக்கூடிய அவர்களுக்கே தெரியும் இதுவெல்லாம் நடக்காத விஷயம். சீமான் அவருடைய கூடாரம் காலியாகிவிடும், காலியாகி கொண்டிருக்கிறது என அவர்கள் நன்றாக தெரியும். இவ்வளவு நேரம் உங்களுக்கு பல வேலைகள் இருக்கும். அதற்கிடையில் தேசிய அரசியல் தொடங்கி மாநில அரசியல் தொடங்கி இப்போ அதிமுகவில் நிகழக்கூடிய இந்த எடப்பாடி, அதிமுக, திரிஷா இவங்க சம்பந்தப்பட்டமான இந்த விஷயங்கள் குறித்தும் பல தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு அக்காடு வாய்ஸ் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி சார்.